Hello friends, welcome to another video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஜக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பார்ட்டு. கன்ஜக்ஷனுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இது வந்துட்டு இடைச்சொற்கள், அதாவது சேர்க்கை வார்த்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்க்கும் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஜக்ஷன். உதாரணத்துக்கு 2 சென்டென்சஸ் இருக்குது அப்படின்னா அதை ரெண்டுத்தையும் இணைக்கிற வார்த்தையை வந்து கன்ஜக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கன்ஜக்ஷன்ஸை வந்துட்டு எழுதியிருக்கேன். ஸோ இந்த கன்ஜக்ஷனுக்கு என்ன தமிழில் வார்த்தை, அப்புறம் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த கன்ஜக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து சுலபமாக ஆகிடும், சரிங்களா? ஸோ இப்போ முதல்ல பார்க்கலாம். முதல்ல மற்றும் மேலும் கூட அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா அண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும், சரிங்களா? அடுத்தது மேலும் கூடுதலாக அப்படின்னு 2 வார்த்தைகள், தனித்தனி வார்த்தைகள். மேலும் சொல்கிறதுக்கும் கூடுதலாக அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோரோவர், பிசைட்ஸ், இன் அடிஷன் டு அப்படின்னு 3 வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணத்துக்கு மேலும், அதாவது நான் வந்து இப்போ சாப்பிட்டு விட்டேன், மேலும் நான் தேநீர் அருந்த போகிறேன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு அதுக்கு பிசைட்ஸ், மோரோவர், இன் அடிஷன் டு அப்படின்ற வார்த்தை, மற்றும் மேலும் கூடுதலாக அப்படின்றதுக்கெலாம் வந்து நம்ம இந்த மோரோவர்ஸ், பிசைட்ஸ் மற்றும் இன் அடிஷன் டு இந்த வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்துதான் அல்லது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர், சரியா? இதுவா இல்லை இதுவா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்துட்டு ஆர் அப்படின்றது கேட்கலாம். திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன் அப்படின்றது நம்ம கேட்கலாம், சரிங்களா? அண்டு அப்படின்றது மற்றும் இதுவும் அப்படின்றதுக்கு அண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதுவா இல்லை இதுவா அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஆர் வந்து நம்ம சொல்லணும், சரிங்களா? அடுத்தது இல்லாவிட்டால், இல்லை என்றால் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம என்ன இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர் எல்ஸ், அதர்வைஸ், இஃப் நாட் இப்படின்னு 4 வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ பஸ்ஸு வரவில்லை என்றால், பஸ்ஸு வராவிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்ம வந்துட்டு ஆர் எல்ஸ், அதர்வைஸ், இஃப் நாட் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்தது வேறு வழியில் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் அனதர் வே, அதர்வைஸ் அப்படின்னு 2 வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். சரி, இன்னும், இருந்தும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு வந்து இன்னும் அப்படின்றது பொருள். அடுத்தது எட் அப்படின்றதுக்கு வந்து இன்னும் அப்படின்றது பொருள், சரிங்களா? இன்னும் எனக்கு சேலரி கிரெடிட் ஆகலை அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஸ்டில், எட் அப்படின்ற வார்த்தைகளை வந்து நம்ம இன்னும் அப்படின்றதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் ஆகவே, ஆதலால் அப்படின்றதுக்கு வந்துட்டு தேர்ஃபோர் அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். இங்கே தேர்ஃபோர் ஏதோ ஒரு பெருசாக நீங்கள் பேராகிராஃப் பேசிகிட்டே வரீங்க இல்லை சொல்லிகிட்டே வரீங்க அப்படின்னா தேர்ஃபோர் இது வந்து நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு, ஆகவே நம்ம இது தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு இங்கே தேர்ஃபோர் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணணும், சரிங்களா? அடுத்தது அதனால் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ தட் அப்படின்றது வந்து நம்ம சொல்லலாம். ஸோ வண்டி இன்றைக்கி வரலை, ஸோ நம்ம வந்து நடந்து போக போகிறோம். வண்டி இன்றைக்கி வரலை, ஸோ தட் நம்ம இன்றைக்கி நடந்து போக போகிறோம். பஸ் இன்றைக்கி வரலை, நம்ம நடந்து போக போகிறோம் அப்படின்றதுக்கு அதனால் அப்படின்ற குறிக்கிறதுக்கு ஸோ மற்றும் ஸோ தட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோவுக்கு இன்னுமே சில தமிழ் வார்த்தைகள் இருக்கின்றது. அது என்னென்ன அப்படின்னா எனவே, அப்படி, ஆகவே, அதனால் அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், சரிங்களா? அடுத்தது அதற்காக அப்படின்றதுக்கு வந்து நம்ம என்ன பேசணும் அப்படின்னா இன் ஆர்டர் தட் அப்படின்றதுக்கும் ஃபார் தட் அப்படின்றதுக்கும் அதற்காக அப்படின்றது யூஸ் பண்ணலாம்.
அதற்காக நம்ம இதை இப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் தட் we are going to do that லைக் திஸ் வே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். சரிங்களா? அதற்காக அப்படின்றது. அடுத்ததான் அதன் விளைவாக, அதன் பயனாக அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னா கான்சிக்வெண்ட்லி. கான்சிக்வெண்ட்லி அப்படின்றது அர்த்தம். சரியா? ஸோ இன்றைக்கி மழை வருகிறது, அதனால் இன்றைக்கி ஸ்கூல்லாம் வந்து விடுமுறை அளிக்கப்படுகிறது அப்படின்றது சென்டென்சஸ். இதில் அதன் விளைவாக, மழை வருதன் காரணமாக, அதன் விளைவாக அப்படின்ற மாதிரி கான்சிக்வெண்ட்லி அப்படின்றத மாதிரி சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீ வந்து அவனை அடிச்சிட்ட, அதன் விளைவாக அவன் வந்து உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்றது அதன் விளைவாக அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ஆனால், ஆயினும் அப்படின்றதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா பட். பட் அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனால், ஆயினும் அப்படின்றது சொல்லலாம். உதாரணத்துக்கு மழை வந்தது, ஸ்கூல் விட்டாங்க, பட் நீங்கள் வீட்டில் வந்து ஒழுங்காக படிக்கணும். அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வந்து ஆனால், பட் அப்படின்றது வந்து நம்ம இந்த இடத்துல பட் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பிறகு. ஸோ மழை விட்ட பிறகு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வரலாம், இல்லை மழை விட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு வேறு எங்கன்னா போகிறது வந்தால் போகலாம் அப்படின்றத சொல்கிறதுக்கு தென், பிறகு அப்படின்றத நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி அதன் பிறகு, அதன் பிறகு, அதன் பிற்பாடு அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வேர்ட்ஸ், ஆஃப்டர் தட் அப்படின்றது வந்து நம்ம அதன் பிறகு அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததான் அப்பொழுது. அப்பொழுது, அந்த நேரத்தில் அப்படின்றதுக்கு உதாரணத்துக்கு ஆன் த டைம், அட் த டைம், வென் த டைம், தென். இந்த 4 இங்கிலீஷ் வார்த்தைக்கு இதுதான் பொருள். அப்பொழுது, அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் சேவல் கூவியது அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் சேவல் கூவியது அப்படின்றதுக்கு ஆன் த டைம், அட் த டைம், வென் த டைம், அப்புறம் தென். இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? இதை வச்சு நம்ம பேசலாம். சரியா? அப்புறம் மட்டும், தான் அப்படின்றதுக்கு வந்து ஒன்லி. ஓகே, 10 ரூபாய் மட்டும்தான், ஒன்லி 10 rupees. மட்டும் அப்படின்றதுக்கு ஒன்லி அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது அப்பொழுது தான் அப்படின்னு பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென் ஒன்லி. ஓகே, நீ நன்றாக படிக்கணும், அப்பொழுது தான் உனக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அப்பொழுது தான் அப்படின்றது வந்துட்டு தென் ஒன்லி அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். அடுத்தது எல்லாமும். ஸோ எல்லாமும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட் ஆல், அட் ஆல், எல்லாமும். சரி, எல்லாம் எந்த தான், எல்லாமும் அட் ஆல் அப்படின்றத நம்ம சொல்லலாம். கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை, இல்லவே இல்லை அப்படின்றதுக்கு வந்து நாட் அட் ஆல், நாட் அட் ஆல், கொஞ்சம் கூட இல்லை, நீ சொல்கிறதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லை அப்படின்றதுன்னா நாட் அட் ஆல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது குறைந்தபட்சம், இதையாவது செய்யலாம் அப்படின்னு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுப்பா, அட்லீஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அட் த லீஸ்ட், இதையாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா, அட்லீஸ்ட் இதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அட் த லீஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எனில், என்றால், அப்படி என்றால், இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா இன் தட் கேஸ். ஸோ இன் தட் கேஸு அவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இன் தட் கேஸ் அப்படின்னா அவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி என்றால், எனில், என்றால் அப்படின்றத நம்ம இன் தட் கேஸ் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இருந்தும் அப்படின்றதுக்கு ஃபார் ஆல் தட், ஃபார் ஆல் தட் அப்படின்றது அப்படி இருந்தும். ஸோ நான் எல்லா உண்மையும் சொன்ன பிறகும் அப்படி இருந்தும் நீங்கள் வந்து என்னை நம்பலை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு வச்சு, அதுக்கு வந்துட்டு அப்படி இருந்தும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபார் ஆல் தட். ஓகே, சொல்லலாம். நான் இவ்வளோ உதவி செஞ்சியும் நீ வந்து எனக்கு எதுவும் கைமாறு பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இருந்தும் நீ எனக்கு வந்து நல்லது பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் ஆல் தட், அப்படி இருந்தும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த வே, ஆல் த வே அப்படின்றது வந்து இவ்வளவு தூரம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். அடுத்ததாக
இவ்வளவு காலம் அப்படின்னு இருக்குது. இவ்வளவு காலம் நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆல் திஸ் டேஸ், இவ்வளவு காலம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது உடனே, உடனடியாக அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இமிடியட்லி, சூன்லி, அட் ஒன்ஸ் அப்படின்றத வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உடனே, எனக்கு உடனே வேணும்ப்பா, சூன்லி ஐ நீட், ஓகே, அட் ஒன்ஸ் ஐ நீட், இம்மிடியட்லி ஐ நீட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது இப்போது வரை வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்பொழுது வரை எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டில் நவ், அன்டில் நவ், அப் டு நவ் அப்படின்னு 3 வார்த்தைகள் வந்து நம்ம சொல்லலாம், ஆங்கில வார்த்தைகள். ஸோ டில் நவ் அப்படின்னாலும், அன்டில் நவ், அப் டு நவ் எல்லாம் இருந்தாலும் இது வந்து இப்பொழுது வரை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்பொழுது வரை, ஓகே, நமக்கு கோவிட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும், கோவிட்-19 வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஷேர் மார்க்கெட் நல்ல பீக்கில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பொழுது வரை, டில் தென், அன்டில் தென், அப்புறம் அப் டு தென் ஷேர் மார்க்கெட் எல்லாமே பீக்கில் இருந்தது, கோவிட் வந்த பிறகு எல்லாமே டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்ட்ரரி அப்படின்றது மாறாக, ஓகே, மழை வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்கப்பா, அதனால் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க, ஆனால் அதுக்கு மாறாக வந்து வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு ஆன் த கான்ட்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் த கான்ட்ரரி அப்படின்றது மாறாக அப்படின்னு சொல்கிறது. அடுத்து அதற்கு முன்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் தட், ஓகே, மழை வர்றதுக்கு முன்பே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பிஃபோர் தட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு முன்பாகவே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி தட் அப்படின்றது வந்துட்டு அதற்கு முன்பே, அதற்கு முன்பாகவே அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இதே மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லைக் தட், லைக் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னா லைக் தட், லைக் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதே போல்ன்றதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, ஆஸ் வெல் ஆஸ் எனக்கு இந்த ரிப்போர்ட் வந்து அதே மாதிரியே ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆஸ் வெல் ஆஸ் அப்படின்றது சொல்லலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அரௌண்டு ஒரு 30 கன்ஜக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகிறதால மீதி இருக்கிற கன்ஜக்ஷனை நான் அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ், எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.